நிகழ்ச்சியில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 3 விதமான செக்மெண்ட்ஸ் காத்துட்டே இருக்கு. நகர்வலம், சண்டே சமையல் அண்ட் சட்டுன்னு சமைக்க. சோ இந்த 3 செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரப்போகுது பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மளோட சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்ஸ், அதாங்க குப்பை உணவு, அதை பத்தி கொஞ்சம் பாத்திரலாமா? குப்பை உணவு அப்படின்னு நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறது. சீக்கிரமா சமைக்கணும், சீக்கிரமா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கெட்ல செஞ்சு வச்சிருக்கிற ஃபுட்ஸை சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நூடுல்ஸ், பர்கர், பிஸா, இது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் கேட்டகரியில தாங்க வரும். அதுவும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸை ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. அது ஏன்னே தெரியல. சத்தான உணவுல சுவை கொஞ்சம் குறைஞ்சாலுமே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே நல்லதுங்க. நூடுல்ஸ் ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், பிஸா ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வெளிநாடு வியாபார உக்திக்காக தாங்க தயாரிக்கப்படுது. அது நம்ம மேல திணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைக்கு சக்கரை நோய் வருதுன்னா அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸ் தான் சொல்லணும். அதனாலதான் ஒபாமா அவங்களுடைய மனைவி ஜங்க் ஃபுட்ஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஹாலிவுட்டோட ஸ்டார்ஸ் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் விளம்பரத்துல நாங்க நடிக்க மாட்டோம்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறது தான். அண்ட் முக்கியமா உங்களோட ஆரோக்கியத்துக்கு மேல எங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருக்கிறனால தான். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா 100 வருஷத்துக்கு மேல வாழலாம். அதனால நீங்க யாருமே இனிமே ஜங்க் ஃபுட்ஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்கிறதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனிவே நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்கு போலாமா? நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில நகர்வலத்துல இன்னைக்கு நம்ம போற ஊர் என்ன தெரியுமா? தூத்துக்குடி. எஸ், முத்துக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற தூத்துக்குடி இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் ஃபேமஸ்ங்க, மக்ரோன். தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா மக்ரோன் தூத்துக்குடியில தான் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். எந்த ஊர்ல மக்ரோன் சாப்பிட்டாலும் தூத்துக்குடியில போய் மக்ரோன் சாப்பிடுற டேஸ்ட் வேற எங்கேயுமே வராது. சோ அது எப்படி செய்யறாங்க பார்க்கலாமா? தூத்துக்குடி மக்ரூன் மக்ரூன்களில் சிறப்பு பெற்றது. தென் தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக தூத்துக்குடியில் மக்ரூன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பொதுவாக மக்ரூன்கள் பாதாம் பருப்பு மூலம் தயார் செய்யப்படுகிறது. ஆனால் தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் மக்ரூனில் முழுக்க முழுக்க முந்திரி பருப்பு மட்டுமே மூலப்பொருளாக சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மக்ரூனுக்கு ஒரு கதையும் வரலாறாக உள்ளது. அதாவது, தூத்துக்குடியில் இருந்து ரொட்டி தயாரிப்பாளர் ஒருவர் சென்னை சென்று அங்குள்ள ஒரு ஆங்கிலோ இந்தியனிடம் மக்ரூன் செய்யும் முறையை சிறப்பாக கற்றுக்கொண்டு வந்து அதை தூத்துக்குடியில் தயாரித்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. உப்பு, துறைமுகம், அனல் மின் நிலையம், இதற்கெல்லாமே பெயர் போன இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே உணவுப் பொருட்களில் இதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் மக்ரூன். இந்த மக்ரூன் உற்பத்தியில் எங்களுடைய அபி நிறுவனமும் முனைப்போடு செயல்பட்டு இந்த மக்ரூனை, இந்த உள்ளூர் தயாரிப்பினை உலகறிய செய்வதிலே நாங்கள் முழு முனைப்போடு இருக்கிறோம். இந்த மக்ரூன் தொடக்க காலத்தில் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இத்தாலியில் முதலாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து தொடர்ந்து அப்படி பிரான்ஸ் தேசத்திற்கு போயிருக்குது, சுவிட்சர்லாந்து, அப்படி நிறைய நாடுகளுக்கு இது பரவி இருந்திருக்குது. இந்த தூத்துக்குடி மக்ரூனில் முட்டை, சர்க்கரை, உப்பு மற்றும் மக்ரூனின் மூலப்பொருளான முந்திரி பருப்பு சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பொருட்களின் சரிவிகித அளவே தூத்துக்குடி மக்ரூனின் சுவையை மீண்டும் சுவைக்க தூண்டுகிறது. என்ன மூலப்பொருட்கள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, முட்டை, முந்திரி பருப்பு, சீனி. முட்டை வெள்ளைக்கருவோட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சீனி ஆட் பண்ணி அந்த எக் பீட்டிங் மிஷின்ல வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள எக் ஒயிட் வந்து அந்த சீனியோட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஐசிங், நல்ல ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சி நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சில நம்ம கிரைண்டிங் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கேஷ்யூ நட் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோனில் வச்சு ஸ்க்யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான். ஒரு பர்டிகுலர் டைமிங் இன்டர்வலில் அதை வந்து பேக் ஆயிரும்.
ஆஃப்டர் பேக்கிங் வந்துட்டு எங்களோட குவாலிட்டி பீப்புள்ஸ் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குங்கிற நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மெட்டீரியல் வந்துட்டு நாங்க வந்து பேக்கிங் வந்து அலோவ் பண்ணுவோம். தரமான உணவுப் பொருட்கள் கொண்டு சுத்தமாக சுகாதாரமாக தயாரிக்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் மக்ரூன்கள் வெளியூர்களுக்கு மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடியிலிருந்து அனுப்பப்படுகிறது. இன்றும் சென்னையில் பல பேக்கரிகளில் தூத்துக்குடி மக்ரூன் என்றே கேட்டு வாங்கி செல்வார்கள். தூத்துக்குடி மக்ரூனின் விலை அதிகம் என்றாலும் இதன் சுவை அதிகம் என்பதால் எவரும் இதை சுவைக்காமல் செல்வதில்லை. இதை விரும்பி உண்பவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் தான். அடுத்த முறை தூத்துக்குடி சென்றால் தூத்துக்குடி மக்ரூனை மறக்காமல் ருசி பார்த்துவிட்டு வாங்க. தூத்துக்குடி மக்ரோனுக்கு நிகர் தூத்துக்குடி மக்ரோன் மட்டும்தான். சோ என்ஜாய் பண்ணுங்க தூத்துக்குடி மக்ரோனை சாப்பிட்டு. ஓகேவா? நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம் தெரியும் இல்லையா? சண்டே சமையல். சோ இந்த சண்டே சமையலுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் மீல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ பேப்பர் பென்லாம் எடுத்து ரெடி ஆயிக்கோங்க. நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில சண்டே சமையல்ல இப்போ நம்மளோட செஃப் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சல்சா அப்படிங்கிற ஒரு டிஷ் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. சோ இந்த ரெண்டு காய்கறியோட காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சோ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கணும், பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நீங்க வந்து புதுசா பார்க்க ஒரு சைடிஷ் பார்க்க போறீங்க. அதோட பேர் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சல்சா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது இருக்கு. இப்போ முதல்ல அந்த பொருட்கள்: பட்டை, ஜீரகம், பூண்டு, மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, மிளகாப்பொடி, கத்திரிக்காய், முருங்கை, ஆனியன், டபுள் பீன்ஸ் பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம், முருங்கைக்காய் பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம், புளித்தண்ணி இது வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அது வந்து எப்படி பண்ண போறோன்றதை நாங்கள் காமிக்க போறோம். முதல்ல வந்து ஆயில் விடணும். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சைடிஷ் தான். பட்டை, எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானோட தான் பட்டை போடணும். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போதும். இப்போ வந்து அதுலேயே கொஞ்சம் பூண்டு போடலாம் பாதி. போதும். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் உண்டு. சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும், பொரியல் போனாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி சல்சான்னு ஒரு ஐட்டம் போடுறோம். இப்படி போனாலும் இது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து தக்காளி இது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஆட் பண்ணிக்கணும். போடுறதுல கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு மூணுமே சேர்ந்து ஒரு நல்லா வதங்கணும். இதுக்கு பாருங்க மஞ்சப்பொடி கொஞ்சமாக போடுறோம். தனியா பொடி, ரெட் சில்லி 2 ஸ்பூன் போதும். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கு. இந்த புளித்தண்ணி கொஞ்சம் அதில் விடணும். ஏன்னா அந்த முருங்காவும் கத்திரிக்காய் போட்டுனா அப்படி அந்த வெங்காயம் தக்காளி போட்டுனா நல்லா ட்ரை ஆகிடும். இது வந்து சலசல கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது அதனால வந்து இது நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து சால்ட்டு, சால்ட்டு முதல்ல போடக்கூடாது, அடி பிடிக்கும். அதனால தான் வந்து சால்ட்டு கொஞ்சம் மெதுவாக போதும். இப்போ வந்து உப்பு வந்து நம்ம லேட்டாக தான் போடுறோம். அதாவது முதல்ல வெங்காயத்தை போட்ட உப்பு போட்டிங்கன்னா இதில் உள்ள தண்ணி வந்து வெங்காயம் வெந்திருக்கும். நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கணும். வதங்கின அப்புறம் தான் அந்த வெங்காயம் வேகணும். இப்போ ட்ரை ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த முருங்காய் போடல. இது வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த முருங்காய் அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் எதுவுமே ஏறலை. அதில் போட்டு ஒரு கொதி வாங்கினா தான் அதில் அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் இந்த முருங்காயில் ஏறும்.
அதே மாதிரி வந்து இந்த கத்திரிக்காவும் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம். இதுலேயும் உப்பு புளிப்பு காரம் எதுவும் ஏறாது. இப்போ இதில் போட்டால் தான் அது மறுபடியும் அதில் எல்லாமே ஏறும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும், கொதிச்சாதான் அது நல்லாயிருக்கும். டபுள் பீன்ஸ் இதுவும் பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கனாலே கலரே வந்து நல்லா அழகா ரெட்டாகவே இருக்கும். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சைடிஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மல்லி போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக இது ரெடி பண்ணிடுறீங்க. அதாவது முருங்காய் பாயில் பண்ணி வச்சிடறோம், கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிடறோம், டபுள் பீன்ஸும் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிடறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். டக்குன்னு வந்து இதை நம்ம ரெடி பண்ணால் உடனே சாதம் வடிச்சு உடனே பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்தரிக்காய் முருங்கைக்காய் சல்சா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பட்டை, சீரகம், இடித்து வைத்த பூண்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், வேக வைத்த கத்தரிக்காய், வெங்காயம், டபுள் பீன்ஸ் வேக வைத்தது, முருங்கைக்காய் வேக வைத்தது, கரித்து வைத்த புளித்தண்ணீர், தக்காளி, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி. செய்முறை: கடாயில் எண்ணெயை ஊற்றிய பின் பட்டை, சீரகம், வெங்காயம், இடித்து வைத்த பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கவும். இத்துடன் கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரைத்து வைத்த புளித்தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக வதக்கி சிறிது கொதிக்க வைக்கவும். இப்போது வேக வைத்த முருங்கைக்காய், வேக வைத்து பொரித்த கத்தரிக்காய், வேக வைத்த டபுள் பீன்ஸ் மற்றும் கொத்தமல்லியை சேர்த்து எடுத்தால் சுவையும் ருசியும் நிறைந்த கத்தரிக்காய் முருங்கைக்காய் சல்சா தயார். இதோட பேர் தான் கத்திரிக்காய் சல்சா. இது வந்து நீங்க சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ராத்திரி ஆச்சுன்னா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில செஃப் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சால்சா எப்படி செய்யறது அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ கண்டிப்பா அதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு தெரியும். பிகாஸ் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு வெஜிடபிள், அந்த இன்கிரீடியன்ட் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் தான் அது. ஸோ வீட்ல சீக்கிரமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில இன்றைய டிப்ஸ் என்ன தெரியுமா? உலர் திராட்சை. எஸ், உலர் திராட்சை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் உடனே அதை சாப்பிடணும் தாங்க தோணும். ஏன்னா நம்மளோட சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கேக் செய்யறதாகட்டும், ஒரு ஸ்வீட் என்ன செஞ்சாலும், பொங்கல் செஞ்சாலும் உடனே நம்ம வீட்டுல வந்து அந்த கிஸ்மிஸ் பழத்தை போட்டு தான் செய்வாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிஸ்மிஸ் பழத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிஸ்மிஸ் பழத்துல விட்டமின் பி நிறைய இருக்கிறதுனால சுண்ணாம்பு சத்து இதுல அதிகமாவே இருக்கு. அண்ட் மோரோவர் இந்த கிஸ்மிஸ் பழத்தை முக்கியமா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. இந்த கிஸ்மிஸ் பழத்துல கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட போனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும், பற்களை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஸ்டாமினாவை டெவலப் பண்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு இந்த கிஸ்மிஸ் பழத்தை கண்டிப்பா கொடுங்க. ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்ததுன்னா இந்த கிஸ்மிஸ் பழத்தை நீங்க டெய்லி சாப்பிட்டு வந்தா கண்டிப்பா அது சரியாயிரும். அது மட்டும் கிடையாதுங்க, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மாதவிலக்கு டைம்ல வந்து ரொம்பவே ஸ்டொமக் பெயின் இருக்கும். அந்த ஸ்டொமக் பெயினை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணுமா, கண்டிப்பா நீங்க இந்த கிஸ்மிஸ் பழத்தை எடுத்து பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், குழந்தைங்களுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இத கிஸ்மிஸ் பழத்தை வந்து சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து கொடுத்துவாங்க. 2 daysல அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே சரியாயிரும். அண்ட் ஹார்ட் பீட் சீரா இல்லாதவங்களும் சரி, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, தூக்கம் கண்டினியூஸா நம்மளால தூங்க முடியலையே அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே நைட் ஒரு கிளாஸ் பால்ல இந்த உலர்ந்த திராட்சையை கலந்து குடிச்சிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும்னு சொல்லலாம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிற கிஸ்மிஸ் பழத்தை
பிடிச்ச பழத்தை கண்டிப்பா நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த டிப்ஸோட நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம் தெரியும் இல்லையா? பிரேக் எடுத்துக்க போறோம். எஸ், இது 777 ஊறுகாய் வழங்கும் சூப்பர் சமையல் நிகழ்ச்சி. வெல்கம் பேக் டு 777 ஊறுகாய் வழங்கும் சூப்பர் சமையல். நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், சட்டுன்னு சமைக்க. சோ இன்னைக்கு இந்த சட்டுன்னு சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க சின்ன திரை நடிகை சாந்தி. நார்மலாவே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிச்சடின்னா அவ்வளவு பிடிக்காது. ஐயோ உப்மாவா அப்படின்னு அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடுவாங்க. அதுல நானும் ஒருத்தி முக்கியமா சொல்லணும். அதனால இன்னைக்கு நம்மளோட சாந்தி அதை வித்தியாசமா நமக்காக செஞ்சு காமிக்க போறாங்க. என்ன செய்ய போறாங்க நானும் பார்க்கறதுக்கு eager-ஆ இருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து சேமியால கிச்சடி அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இன்ஸ்டன்ட்டா செய்யறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேமியா வெஜிடபிள் கிச்சடி. தேவையானது சேமியா, கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், கோஸு, தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சது, தேவையான எண்ணெய், கொத்தமல்லி, சோம்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய். இப்போ நம்ம கிச்சடி எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். தேவையான எண்ணெய் விடணும். சேமியா வந்து வறுத்த சேமியாவே இருக்குது, அதனால் சேமியா வறுக்க தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் நேரம் காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணுறோம். சோம்பு ரொம்ப போட வேணாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். சோம்பு பொரிஞ்சிருக்கு. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதிலே 2 பச்சை மிளகாய், தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், தேவையானது போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி ப்ரௌனாக வந்ததும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு கொஞ்சமாக போதுமானதாக சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்க்குறோம். தேவையான தக்காளி போட்டால் போகிறோம், தக்காளி அதிகமாக போட வேண்டாம். வெஜிடபிளும் இதோடு சேர்ந்து ஆயிலே பாயில் ஆகணும். அதில் எண்ணெயிலே நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கேரட் 1 கப்பு. ரொம்பவும் ஆயில் சேர்க்க வேண்டாம், தேவையானது. அந்த ஆயிலே இது எல்லாமே வெந்துட்டுருக்கணும். 1 கப்பு பீன்ஸு சேர்த்துருக்கோம். வெஜிடபிள் போட்டிருக்கும் போதே தேவையான உப்பு சேர்த்துடுறோம். அப்போ தான் அந்த காய்கறியும் நல்லா வெந்து வரும். உப்பு, வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இந்த சால்ட் இதில் மிக்ஸ் பண்ணதுனால சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இப்பயும் எடுத்து நம்ம கிளறி விடலாம். கோஸு ரொம்ப போட வேணாம், தேவையானது கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய காய்கறி இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து அந்த பாயிலில் மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அது வெந்ததும் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. காய்கறி எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக நம்ம கலர் வேணும், இல்லை ரொம்ப இதாக இருக்கணும்னாலும் மஞ்சத்தூள் கொஞ்சம், அந்த காய்கறியோட இதெல்லாம் கொஞ்சம், ரொம்ப போடாமல் ஒரு 1/4 ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் போடுறேன். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடணும். இப்போ நம்ம எவ்வளோ சேமியா போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விடணும். காய்கறிலாம் இப்போ நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சேமியா ஆட் பண்ணுறோம்.
இப்போ வந்து வறுத்தே வர்றதுனால சேமியா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்ட் மூடி வச்சுக்கோங்க. கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. தண்ணி கம்மியாக வச்சோம்னா இதே மாதிரி பொலப்பொலன்னு வரும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சிரும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் மேகி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதை விட இது வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாயந்தரத்தில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு 2 கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு சேமியா போட்டு செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி, இது மாதிரி ஊறுகாய் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல டிஷ் இது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு தேவையானது சேமியா, கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், கோஸு, தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சது, தேவையான எண்ணெய், கொத்தமல்லி, சோம்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய். வானல் வச்சு அதில் தேவையான எண்ணெய் விடணும். சோம்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதுவும் நல்ல ப்ரௌன் ஆனதும் 2 பச்சை மிளகாய், தேவையானது ரொம்ப காரம் இல்லை, குடமிளகாய் ஒரு சின்ன குடமிளகாய் அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா 2 வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேவையானது 1 ஸ்பூன் போடலாம். போட்டு அதுவும் நல்லா வதங்கினதும் தக்காளி அது நல்லா ப்ரௌனாக வரும். வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் காய்கறி எல்லா வெஜிடபிளும் கேரட்டு, கோஸு, பீன்ஸு எல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். எண்ணெயிலே வேகணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தேவையான தண்ணி விடணும். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் அதை மூடி வைக்கணும். காய்கறி வெஜிடபிள் போடும்போதே நம்ம சால்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த காய்கறியெல்லாம் அப்போ தான் சேர்ந்து வெந்து வரும். ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம சேமியாவை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை கலரி விட்டு மூடி வைக்கிறோம். அது நல்லா பாயில் ஆகிட்டு பொலன்னு சேமியா கிச்சடி ரெடி. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல டிஷ் இது. வெஜிடபிள் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வாவ், சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா நம்மளோட வெஜ் சேமியா கிச்சடி. ஸோ சாந்தி ரொம்ப அழகா அதை பண்ணியிருந்தாங்க. இது ஒரு சூப்பர் ரெசிபி. ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா?